தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி பணம் வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, பரபவ வருடம். இந்த வருடமானது உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் புதியதாக ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கிறது. அப்ப இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல கூட சுக்கிரனோட சேர்க்கை. இப்ப தொழில் சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தாண்டி இருக்கிறது. சரி, அப்ப நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதுசா தொழில் மாத்தணும், ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படி நினைச்சாலுமே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே இருக்குது. தொழில் மூலமாக அதிக லாபங்கள் பெறக்கூடியவங்க நீங்க தான். சின்ன சின்ன விஷயங்கத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க அனுசரணையா போனாதான் பிரச்சனை இல்லாமல் நீங்க வேலையை வாங்க முடியும். உங்ககிட்ட வேலையை பாக்குறவங்க சில பேர் உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காம பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலமும் இந்த இடம் தான். அப்ப நீங்க வேலை பார்க்கறவங்க கூட கொஞ்சம் அன்பா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய பேச்சு எப்பயுமே கொஞ்சம் அதிகாரமா தான் இருக்கும். அப்ப அதிகாரத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னா தொழில அதிகமா லாபம் சம்பாதிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் உங்களுடைய பேச்சுல கவனமா நீங்க இருக்கணும். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலையை செய்யற இடத்துல கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க பாக்குற வேலையை விட்டுட்டு புதியதாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பானது அதிகமாக அந்த வட்டத்துல இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா கொஞ்சம் கடன் பிரச்சனையில கொஞ்சம் நீங்க சிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்க கடன்ல இருந்தாலும் அந்த கடனை ஓரளவு முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பாருங்க. புதிதாக கடன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. இப்போ உங்க ராசியில இருக்கிறவங்க சில பேர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கனால கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டை ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நீங்க சாப்பாடை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. அப்ப நீங்க அசைவத்தை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். இப்ப சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மனைவி, ஆண்களாக இருந்தா மனைவி மூலமாகவும் பெண்களாக இருந்தா கணவர் மூலமாகவும் அதிகமான வருமானம் வரக்கூடிய வருடமானது. இப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுல இருந்து ஒரு வருமானங்கள் ஒரு சீதனமா வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் நீங்க ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, எனக்கு தான் ஒண்ணுமே செய்யல அப்படி குறைபாடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும். உங்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும். அந்த நட்புகளால நீங்க அதிகமான ஒரு ஆதாயம் நீங்க அடைவீங்க. அப்ப நீங்க எங்க போனாலும் பாருங்க, உங்களுடைய பேச்சுல மட்டும் நீங்க கவனமாகவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தை மூலமாக எனக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்லை, நானா சுயமா வேலை பார்த்து நான் சுயமா சம்பாத்தியம் பண்ணி நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆதரவு இல்லாம இருக்கேன் அப்படி நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அதுக்கு உண்டான உங்களுடைய தாய் தந்தை மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு உதவி தக்க சமயத்துல உதவி செஞ்சு உங்களை ஒரு பெரிய இக்கட்ல இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்புல அவங்க இருப்பாங்க. அப்ப ஏதாவது படிச்சு தடையா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு, அதெல்லாம் படிக்க நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல, இந்த படிப்பு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது கூட உங்களுக்கு தொழிற்கல்வியாக இருந்தாலும் இல்ல சில நீங்க வேலை பார்த்துட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு 1 வருஷம் படிச்சாலும் சரிதான், 1 வாரம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்கள், அவங்க ராசியிலேயே பாருங்க ஆரம்பத்திலே கேது இருக்காரு.
7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால உங்களுடைய நட்புகள்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நட்புகள் மூலமாகத்தான் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கிறதுனால நட்புகள்ல நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியத்துவம், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிதான். அதுவும் கூட ரொம்ப குறிப்பிட்ட அளவு செய்யணும். முழுசாக நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வீண் பலி, செய்யாத தவறுக்கு நீங்களே பாருங்க போய் மாட்டிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப அதனால வந்து உங்களுக்கு கல்வி வந்து தடைபடக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள், உங்க ராசிக்கு இந்த வைகாசி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க குரு பகவானவர் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இதனால உங்க லைஃப் ஸ்டைல் வந்து மாறப்போகுது. உங்க பேருக்கு வந்து சொத்துக்கள் வாங்க போறாங்க. அது கூட உங்களுடைய தாயார் மூலமாகவே வந்து சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்ப உங்களால முடிந்த அளவுக்கு இந்த வருடம் வந்து உங்க ஊர்ல இருக்க ஆலயம் மாதிரி தான், இல்ல அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவில் ஆடுதுறை, அங்க போய் வந்து சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் 10 தேங்காய் அர்ச்சனை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. என்னால அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல சூரியன் இருப்பாரு. இந்த சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள போய் சிறிதளவு கோதுமை பரப்பி 2 விளக்கு தனியாக நெய் வாங்கி அகல் விளக்கு வாங்கி 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. என்னால அதுவுமே முடியாது அப்படின்னா ஆதித்ய கிருதயமாவது நீங்க போட்டாது கேட்டுட்டே வாங்களேன். இந்த வருடம் முழுவதுமே மிகவும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும்.